ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் அக்கவுண்ட் நேமை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்ட அக்கவுண்ட் நேமை வந்து சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்மால் ஐக்கான்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் பாருங்க யூசர் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்போ உங்களுடைய யூசர் நேம், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் யூசர் நேம் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ உங்க நேம் வந்து, அதாவது இந்த நேமை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நீங்களும் சேஞ்ச் பண்ண விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மேக் சேஞ்சஸ் டு யுவர் யூசர் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு கீழே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா புதுசாக நீங்கள் போட விரும்புகிற உங்களுடைய யூசர் நேம், அதாவது அக்கௌண்ட் நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் நேம் அப்படின்றத கொடுங்க. நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணியுமே நம்மளால் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக, அதாவது இன்னொரு மெத்தட்டாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா யுவர் இன்ஃபோ அப்படின்றதுக்கு கீழேயுமே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நேம் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இமெயில் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல அட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணாலுமே வந்து உங்களால் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு, அதாவது உங்கள் நேம், உங்களுக்கு தேவையான நேமில் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணியாமல் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் வந்து அக்கௌண்ட் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.